நம்முடைய முல்லை பெரியாறு ஜீவாதார உரிமையை மத்திய நீர்வள ஆணையம் அது பலமாக இருக்கிறதா என்று மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்று ஒரு பேரிடியை ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். இதற்கு கொதித்து பொங்கி எழ வேண்டிய முதலமைச்சர் அமெரிக்காவிலே அங்கே அவர் கோட்டு சூட்டு மாட்டிக்கொண்டு போட்டோ சூட்டு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கர்நாடகாவுடைய துணை முதலமைச்சர் சிவகுமார் அவர்கள் தமிழ்நாட்டுக்கே வந்து மேகதாது அணை தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய பலன் அளிக்கும் என்று ஒரு பொய் மூட்டையை அவிழ்த்து விட்டு போயிருக்கிறார். நீங்கள் ஜெட் வேகத்திலே மக்களுக்கு துரோகம் செய்து கொண்டு போய் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் யானை பலத்தோடு நீங்கள் இருப்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் தமிழ்நாட்டினுடைய மட்டுமல்ல உலகத்தினுடைய பொதுமொழி என்ன தெரியுமா? ஆணைக்கும் அடிசருக்கும். இன்றைக்கு நாங்கள் கேட்கிற உங்கள் இளவரசருக்கு பட்டாபிஷேகம் நடத்துவதற்கு நீங்கள் காட்டுகிற அக்கறையும் நீங்கள் செலவிடுகிற நேரத்தையும் இந்த மக்களுடைய குறைகளை தீர்ப்பதற்கு நீங்கள் செலவிட முன்வருவீர்களா? 574 கட்டங்களாக தர வேண்டிய நிதியை இன்னும் தரக்கூடிய வசதி இல்லை, யோக்கியம் இல்லை. நீங்க திட்டத்துக்கு சவால் விடுற நேரமா இது? உயிர் போற நேரத்தில் ஆக்சிஜன் கொடுக்கணும். நீங்க தான் ஆளுகிற கட்சி. மத்தியில் வெள்ளத்துக்கு நிவாரணம் வாங்க யோக்கியதை இல்லை. உங்கள்கிட்ட நிதி வாங்குறதுக்கே தகுதி இல்லைன்னா நீங்க ராஜினாமா பண்ணிட்டு போங்க. எண்பத்தி கழக அமைப்பு ரீதியான மாவட்டங்களிலும் 38 வருவாய் மாவட்டங்களிலும் இந்த உறுப்பினர் அடையாள சீட்டை வழங்குகிற இந்த புனித பணியை கழக தொண்டர்கள் புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடி அவருடைய வழிகாட்டுவதோடு இருவரும் தெய்வங்களான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மாவுடைய அருளாட்சியோடு சீரும் சிறப்புமாக வெற்றி வரலாற்றை, புதிய வெற்றி சரித்திரத்தை உருவாக்கும் இந்த வகையில் நடைபெற்று வருகிறது. அதில் 18வது நாளாக நம்முடைய சோழவந்தான் சட்டமன்ற தொகுதி மதுரை மாவட்டத்திலே இன்றைக்கு பாலமேடு பேரூராட்சியிலே ஒன்றிய கழகத்துடைய ஆற்றமிக்க செயலாளர் அருமை சகோதரர் மூத்த ஒன்றிய கழக செயலாளர் ரவிச்சந்திரன் அவருடைய வழிகாட்டுவதோடு பேரூர் கழகத்துடைய செயலாளர் தம்பி குமார் அவர்களுடைய தலைமையிலே நம்முடைய முன்னாள் சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினரும் அனைத்துலக எம்ஜிஆர் மன்றத்துடைய மாநில துணை செயலாளரும் தேர்தல் பணிக்குழுடைய பொறுப்பாளருமான இந்த தொகுதியை முதன்மை தொகுதியாக புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியாரிடத்தில் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து கட்டமைப்புகளை உருவாக்கி இன்றைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கோட்டையாக உருவாக்கி இருக்கிற சகோதரர் மாணிக்கம் அவர்களும் நின்ற தேர்தலெல்லாம் வென்று காட்டியிருக்கிற இதய தெய்வம் புரட்சித் தலைவர் அம்மா பேரனுடைய மாவட்ட செயலாளர் நம்முடைய அருமை அண்ணன் தமிழரசர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் மாநில அம்மா பேரனுடைய துணை செயலாளர் வெற்றிவேல் அவர்களும் தம்பி ராஜேஷ் உள்ளிட்ட பொறுப்பாளர்கள் பங்கேற்று நம்முடைய ஒன்றிய செயலாளர்கள், நகர செயலாளர்கள், வார்டு செயலாளர்கள், பொதுமக்கள் எல்லோரும் பங்கேற்ற இந்த சீர்மிகு நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய கழக தொண்டர்கள் எல்லாம் உறுதிமொழி ஏற்றிருக்கிறார்கள். நம்முடைய முல்லை பெரியாறு ஜீவாதார உரிமையை அந்த அணை மிகவும் பாதுகாப்பாக இருக்கிறது என்று புரட்சித் தலைவர் இதய தெய்வம் அம்மா அவர்கள் தொடர்ந்த அந்த உச்சநீதிமன்ற வழக்கில் இன்றைக்கு அணை பாதுகாப்பாக இருக்கிறது என்று பல கட்ட ஆய்வுக்கு பிறகு வல்லுநர் குழு சான்றளித்ததற்கு பிறகு நம்முடைய உச்சநீதிமன்றத்திய நீதி அரசர்கள் இந்த அணை பாதுகாப்பாக இருக்கிறது என்று தீர்ப்பு வழங்கினார்கள். அம்மா அவர்கள் தொடர்ந்த அந்த சட்ட போராட்டத்திலே 2014 நமக்கு கிடைத்த தீர்ப்பின் அடிப்படையில் பலகட்ட ஆய்வுகள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு ஆய்வும் நமக்கு பாதுகாப்பாக இருப்பதாக அந்த வல்லுநர் குழு அறிவிக்கிறார்கள். மத்திய குழு, மாநில குழு, 2 மாநிலங்கள் ஒருங்கிணைப்பு குழு என்று யார் ஆய்வு செய்தாலும் அதில் அணை பலமாக இருக்கிறது, வலிமையாக இருக்கிறது, பாதுகாப்பாக இருக்கிறது என்பதுதான் அவர்கள் கொடுக்கிற வல்லுநர் கொடுக்கிற அறிக்கை. ஆனால் இப்போது மத்திய நீர்வள ஆணையம் இன்றைக்கு அந்த அணை 12 மாதத்திற்குள்ளாக அது பலமாக இருக்கிறதா என்று மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்று ஒரு பேரிடியை ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். இதற்கு கொதித்து பொங்கி எழ வேண்டிய முதலமைச்சர் அமெரிக்காவிலே அங்கே அவர் கோட்டு சூட்டு மாட்டிக்கொண்டு போட்டோ சூட்டு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதை கேட்க வேண்டிய நீர்வளத்துறை அமைச்சர், மூத்த அமைச்சர், அனுபவம் வாய்ந்த அமைச்சர் மாண்புமிகு துரைமுருகன் அவர்கள் சிங்கப்பூருக்கு அரசுமுறை பயணமா, தனியார் பயணமா,
அல்லது மருத்துவ சிகிச்சைக்கான பயணமா அல்லது முதலீட்டை ஈர்ப்பதற்கான பயணமா என்று தெரியவில்லை. அதற்கு அடுத்த நிலையில் அறிவிக்கப்படாத முதலமைச்சராக செயல்படுகிற உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இது குறித்து வாய் திறக்கவில்லை. அவருக்கு பட்டாபிஷேக விழாவை நடத்துவதிலே தான் அமைச்சர் பெருமக்கள் கவனமும் அவருடைய நேரத்தையும் செலவிடுகிறார்களே தவிர தமிழ்நாட்டு மக்களை பற்றி அக்கறைப்பட்டதாக தெரியவில்லை. இதில் மிகப்பெரிய ஒரு கொடுமை, நேற்றைய தினம் கர்நாடகாவுடைய துணை முதலமைச்சர் சிவகுமார் அவர்கள் தமிழ்நாட்டுக்கே வந்து மேகதாது அணை தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய பலன் அளிக்கும் என்று ஒரு பொய் மூட்டையை அவிழ்த்து விட்டு போயிருக்கிறார். நீதிமன்றத்திலே அது வழக்கு இருக்கிறது. 2 மாநிலங்களின் சார்பிலே அதில் வாதங்கள் முன்வைத்திருக்கிறது. மேகதாது அணை யாருக்கு பலன் தருகிறது என்பது நீதிமன்றத்துடைய இறுதி தீர்ப்பிலே தான் தெரியும். ஆனால் இரு மாநில உறவிலே ஒரு விரிசலை இடைவெளியை ஏற்படுத்துகிற வகையிலே யார் சந்தித்து உதயநிதி ஸ்டாலின் அறிவிக்கப்படாத முதலமைச்சரை இல்லத்திற்கே சென்று பசுமை வழி சாலையிலே இல்லத்திற்கே குறிஞ்சி இல்லத்திற்கே சென்று சந்தித்து வெளியே வந்து அவர் பேட்டி கொடுக்கிறார்கள். மேகதாது அணை கர்நாடகாவை விட தமிழ்நாட்டுக்கு அதிக பலனை தரும். மேகதாது அணை கட்டிவிட்டால் தமிழ்நாடு பாலைவனமாக ஆகிவிடும் என்று விவசாயிகள் கண்ணீர் வடித்து போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த காவேரியினுடைய உரிமை பெற்று தந்தது யார்? நம்முடைய புரட்சித் தலைவர் இதயதீப அம்மா அவர்கள் ஒரு தொடர் சட்ட போராட்டம் நடத்தி புரட்சித் தலைவர் எடப்பாடியார் அவர்கள் காவேரி காப்பாளர் 22 நாட்கள் நாடாளுமன்றத்தை முடக்கி உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை நிறைவேற்ற வேண்டும் என்று ஆணையம் அமைக்கப்பட்டது. நீர் ஒழுங்காற்று குழு அமைக்கப்பட்டது. ஆனால் இப்போது திரும்ப அவர்கள் பழைய விவகாரத்தை இன்றைக்கு தொடர்ந்து சொல்லி வருகிற விவகாரத்திற்கு அங்கீகாரம் பெறுகிற வகையில் அவர்கள் சொல்லுகிற அந்த கோரிக்கை அதுக்கு அங்கீகாரம் பெறுகிற வகையில் தமிழ்நாட்டிலே வந்து சொல்லுகிறார் என்று சொன்னார். இது எப்படி தமிழ்நாட்டு மக்களும் டெல்டா விவசாயிகளும் ஏற்றுக்கொள்வார்கள்? நம்முடைய காவேரி காப்பாளர் என்று நம்முடைய டெல்டா மாவட்ட விவசாயிகளால் போராடுகிற நம்ம பாராட்டுகிற அந்த விவசாயிகள் இன்றைக்கு நம்முடைய புரட்சித் தலைவர் எடப்பாடியார் அவர்களிடத்திலே அவர்கள் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். 2 தினங்களுக்கு முன்பாக கூட அந்த டெல்டா மாவட்ட விவசாயிகளுடைய பாதுகாவலர் PR பாண்டியன் அவர்களும் திருச்சியிலே இருக்கக்கூடிய அருமை ஐயா அவர்களும் சந்தித்து இந்த நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இந்த அரசு எப்படி துரோகம் செய்து கொண்டிருக்கிறது என்பதை எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். இந்த நிலையிலே கர்நாடகத்துடைய துணை முதலமைச்சர் வந்து மேகதாது அணை பற்றி பேசுகிறார். இவர்கள் வாய் திறக்க தயாராக இல்லை. ஏனென்றால் கூட்டணி தர்மம் அவர்கள் வாய்ப்பூட்டு சட்டம் போட்டிருக்கிறார். கூட்டணி தர்மத்திற்காக அவர்களுக்கு முதலமைச்சருக்கு அறிவிக்கப்படாத முதலமைச்சருக்கு அமைச்சர்களுக்கெல்லாம் வாய்ப்பூட்டு சட்டம் போடப்பட்டிருக்கிறதா? ஒன்றை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஆணைக்கும் அடி சறுக்கும். இது கிராமத்து பழமொழி. நீங்கள் யானை என்று மிதப்பிலை செய்தீர்களால் நீங்கள் மதம் பிடித்த யானை என்று சொன்னால் ஆணைக்கும் அடி சறுக்கும் என்பது நம்முடைய முன்னோர்களுடைய வாக்கு. ஆகவே இன்றைக்கு வேகமாக போகிற போது நம்மையும் அறியாமல் எடுத்து வைக்கிற அந்த அடி சறுக்குகிறது அல்லவா, அதுதான் ஆணைக்கும் அடி சறுக்கும். நீங்கள் ஜெட் வேகத்திலே மக்களுக்கு துரோகம் செய்து கொண்டு போய் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் யானை பலத்தோடு நீங்கள் இருப்பதாக நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் தமிழ்நாட்டினுடைய மட்டுமல்ல உலகத்தினுடைய பொதுமொழி என்ன தெரியுமா? ஆணைக்கும் அடி சறுக்கும். ஆகவே நீங்கள் வேகமாக யானை பலத்தோடு போவதாக நினைத்து கொண்டு எப்போது வீழப்போகிறீர்கள் என்று தமிழ்நாட்டு மக்கள் தீர்ப்பளிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஏனென்றால் நீங்கள் எல்லாவற்றையும் அடமான வைத்து விட்டீர்கள். இந்த தமிழ்நாட்டினுடைய ஜீவாதார உரிமையை நீங்கள் அடமான வைத்து விட்டீர்கள். ஆகவே இன்றைக்கு தவறான கொள்கையினாலே நிர்வாக முறையினாலே தமிழ்நாட்டிலே விலைவாசி விண்ணை முட்டுகிற அளவிலே உயர்ந்திருக்கிறது. வேலையில்லா திண்டாட்டம் தலைவிரித்து ஆளுகிறது. உங்களுடைய நிர்வாக சீர்கேடினாலே சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. போதைப்பொருள் நடமாட்டம், இளைஞருடைய எதிர்காலம் என்னாகுமோ என்று வயிற்றிலே நெருப்பை கொட்டிக் கொண்டு நம்முடைய பெற்றோர்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கல்லூரியிலே, பள்ளிக்கூடத்திலே, பேருந்து நிலையங்களே, எல்லா இடங்களிலுமே இன்றைக்கு போதைப்பொருள் நடமாட்டம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதை எங்கே போய் முறையிடுவது? நெற்றிக்கண் திறப்பெறும் குற்றம் குற்றமே என்று நக்கீரன் கடவுளை பார்த்து கேட்ட இந்த மதுரையிலிருந்து இன்றைக்கு நாங்கள் கேட்கிற உங்கள் இளவரசருக்கு பட்டாபிஷேகம் நடத்துவதற்கு நீங்கள் காட்டுகிற அக்கறையும் நீங்கள் செலவிடுகிற நேரத்தையும் இந்த மக்களுடைய குறைகளை தீர்ப்பதற்கு நீங்கள் செலவிட முன்வருவீர்களா? புரட்சித் தலைவர் நம்முடைய அண்ணாதிமன்றம் மக்கள் கழகம்
நம்முடைய புரட்சித் தலைவர் இதய தெய்வம் அம்மாவுடைய இருவரும் தெய்வங்களுடைய மறு வடிவமாக இருக்கிற புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியுடைய ஆட்சி காலத்திலே, அம்மாவுடைய ஆட்சி காலத்திலே 10 ஆண்டுகளிலே ஒவ்வொரு ஆண்டும் 2 லட்சம் 3 லட்சம் என்று இலக்கை நிர்ணயித்து வீட்டு மனைகள் இல்லாத ஏழை எளிய சாமானிய அந்த மக்களுடைய வாழ்விலே ஒளியேற்றி வைக்கின்ற வகையில் 24 லட்சம் வீட்டு மனை பட்டாக்கள் வழங்கப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கு நேற்றைய தினம் நீங்கள் ஒரு இடத்திலே போய் கொடுத்து அந்த மக்கள் எங்களுக்கு பட்டா கிடைக்கவில்லை என்று உங்கள் வாகனத்தை மறைத்து உங்களிடத்திலே மனு கொடுக்கக்கூடிய ஒரு நிலையிலே தான் இன்றைக்கு நீங்கள் பட்டா வழங்குகிற லட்சணம் இருக்கிறது. தகுதி உள்ளவர்களுக்கு கொடுக்காமல் நீங்கள் தகுதி இல்லாதவர்களுக்கு கொடுப்பதாக அந்த மக்கள் குறைவிட்டுக் கொள்கிறார்கள். ஆகவேதான் உங்களுடைய வாகனத்திலே மறைத்து உங்களிடத்திலே அதை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆனால் தீர்வு கண்டதாக தெரியவில்லை. மதுரையிலே 9ஆம் தேதி பட்டாபிஷேகம் நடத்துவதற்கு அந்த விழாவுக்கு பெயரை மாற்றி பட்டா வழங்குகிற விழா என்று வைத்திருக்கிறார் உங்கள் அமைச்சர். ஆகவே இது ஏழை எளிய சாமானிய மக்களுக்கு அவருடைய தேவை அறிந்து தகுதி அறிந்து விதிமுறைகளுக்கு உட்பட்டு வழங்குகிற பட்டா. ஏற்கனவே கொடுக்கப்பட்ட வீட்டு மனை பட்டாக்களை ரத்து செய்துவிட்டு புதிதாக கொடுப்பதை போல கணக்கு காட்டுவதாக இப்போதே அந்த மக்கள் எங்களிடையே போன்ற மக்கள் பிரதிநிதிகளிடத்திலே அவர்கள் கோரிக்கை மனு கொடுக்கிறார்கள். ஆகவே இதையெல்லாம் அரசு கவனத்தில் எடுத்துக்கொள்ளுமா, அறிவிக்கப்படாத முதலமைச்சர் எடுத்துக்கொள்வாரா என்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகவே அத்தியாவசிய பொருட்களின் விலை பல மடங்கு உயர்ந்திருக்கிறது. விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தவும் தெரியவில்லை, அதை கட்டுப்பாட்டுக்குள் வைக்கவும் இந்த திமுக அரசுக்கு தெரியவில்லை. ஆகவேதான் அதை எதிர்த்து நெஞ்சுறுத்தோடு கேள்வி கேட்கிற மன உறுதியோடு இன்றைக்கு இந்த ஆட்சியுடைய அவலங்களை தோலுரித்து காட்டுகிற மக்களின் 8 கோடி தமிழர்களுடைய நம்பிக்கை பெற்றிருக்கிற ஒரே தலைவர் நம்முடைய புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சராக இந்த அன்னை தமிழகத்திலே பொறுப்பேற்கிற நாளிலே தான் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் என்று இந்த மக்கள் நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழக அரசின் மீது கடும் கோபத்திலே இருக்கிறார்கள். வேலையில்லா திண்டாட்டம் தலைவிரித்து ஆடுகிறது. இளைஞர்களுக்கு எதிர்காலம் சூரியமாகி போயிருக்கிறது. வருடத்திற்கு 10 லட்சம், 5 ஆண்டுக்கு 50 லட்சம் என்று சொன்னீர்கள். அரசு வேலைவாய்ப்பு 3 லட்சம் என்று சொன்னீர்கள். நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று சொன்னீர்கள். கல்விக் கடனை ரத்து செய்வோம் என்று சொன்னீர்கள். எய்ம்ஸ் மருத்துவமனையை கொண்டு வருவோம் என்று ஒரு செங்கலை காட்டிய நீங்கள் இன்றைக்கு அந்த செங்கல் எங்கே போச்சு என்று தேடிக்கொண்டிருக்க வேண்டிய நிலைமையிலே இருக்கிறோம். அது எதை செய்திருக்கிறீர்கள் நீங்கள் இந்த மக்களுக்கு? புரட்சி தமிழர் எடப்பாடியார் அம்மாவுடைய ஆட்சி காலத்திலே கொண்டு வந்த திட்டங்களுக்கு நீங்கள் ஸ்டிக்கர் ஒட்டுகிறீர்கள். அதை தவிர வேறு எந்த வேலையும் செய்ததாக தெரியவில்லை. ஆகவே இதையெல்லாம் நீங்கள் இந்த அரசின் மீது மக்கள் கடும் கோபத்தில் இருக்கிறார்கள். இது வருகிற தேர்தலிலே பிரதிபலிக்கும். புரட்சி தமிழர் எடப்பாடியார் தான் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காண முடியும். 7.5% இடஒதுக்கீடை கொடுத்த சமூக நீதி காவலர், 11 அரசு மருத்துவக் கல்லூரி, அம்மா ஆட்சி காலத்திலே 6 மருத்துவக் கல்லூரி, 17 மருத்துவக் கல்லூரி இந்த தாய் தமிழ்நாட்டுக்கு சீதனமாக பெற்றுத்தந்த தலைவர் நம்முடைய புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள். 6 புதிய மாவட்டங்களை தந்தவர்கள். 25 லட்சம் பேர்களுக்கு வீட்டுமனை பட்டாக்கள் தந்தவர்கள். 35 லட்சம் பேர்களுக்கு இன்றைக்கு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவருடைய ஆட்சி காலத்தில் தான் முதியோர் ஓய்வூதியம் வழங்கி அதை ஒரு புரட்சியை நிகழ்த்தினார்கள். 52 லட்சம் பேர்களுக்கு இன்றைக்கு மடிக்கணினி மாணவ செல்வங்களுக்கு கொடுத்த அரசு புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையிலான அம்மாவினுடைய அரசு. இன்றைக்கு 12 லட்சம் பேர்களுக்கு தாலிக்கு தங்கம் வழங்கி இருக்கிற அரசு. இன்றைக்கு 16 லட்சம் பேர்களுக்கு விலையில்லா நம்முடைய கறவை மாடுகள் ஆடுகள் வழங்கி இருக்கிற அரசு. 1,18 லட்சம் பேர்களுக்கு விலையில்லா மிக்சி கிரைண்டர் மின்சார விசிறி அரசின் மூலமாக வருவாய்த்துறை மூலமாக ஒவ்வொரு ஊராட்சி வாரியாக குடும்ப வாரியாக கொண்டு போய் சேர்த்த அரசு இன்றைக்கு அம்மாவுடைய அரசு. இப்படி என்னால் பட்டியலிட்டு சொல்ல முடியும். ஆனால் நீங்கள் மகளிர் உரிமை தொகை என்று சொல்லி 2,18 லட்சம் இருக்கக்கூடிய அந்த குடும்ப அட்டைதாரர்களுக்கு இன்றைக்கு 1,40,00,000 பேர்களுக்கு கொடுப்பதாக சொல்கிறீர்கள். ஆனால் வாங்குபவர்கள் யாரும் இன்றைக்கு அதுக்குரிய சான்றுகளாக எங்களுக்கு தெரியவில்லை. அது விடியல் பயணம் என்று சொல்லி நீங்கள் குளியல் பயணத்தை தான் அரசு பேருந்துகளில் நடந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு பேருந்துகளையும் பார்க்கிற போது மக்கள் உயிரை கையில் பிடித்து கொண்டு தான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அது மழைக்காலத்திலே சொல்லவே வேண்டாம். நீங்கள் குற்றாலத்திலே போய் குளியல் போட வேண்டாம். அரசு பேருந்தில் ஏறினாலே அந்த விடியல் பயணத்திலே குளியல் பயணம் இருக்கிறது. இலவசமாக, அதுவும் இலவசமாக தருகிறார். பயணமும் இலவசம், குளியலும் இலவசம். இதில் கூத்த எங்கே போய் சொல்றது? இந்த மாதிரி நாடு சீரழிந்து போயிருக்கிறது. அதற்காகத்தான் எங்கள் புரட்சி தமிழர் எடப்பாடியார் இந்த உறுப்பினர் உரிமை சீட்டை ஒவ்வொரு மக்களிடத்திலும் உறுப்பினரிடத்திலும் கொண்டு போய் சேர்க்கிறோம். இங்கே சோழவந்தான் தொகுதியிலே மிக எழுச்சியாக
பாலமேட்டிலே மிக எழுச்சியாக அண்ணன் ரவிச்சந்திரனுடைய சீரிய ஏற்பாட்டிலே என் அருமை தம்பி குமார் அவர்களும் அண்ணன் மாணிக்கம் அவர்களும் தம்பி ராஜேஷ் கண்ணா அவர்களும் லட்சுமி அவர்களும் மிக சிறப்பாக இதை நடத்தி கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றியை தெரிவித்தேன். காவல்துறைக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஒரு பெண் டிஎஸ்பி அதை போய் தடுக்க போறாங்க, அந்த டிஎஸ்பி மேடமே கை வைக்கிறாங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியா இருக்குது, சீரழிந்திருக்கிறது. காவல்துறை அந்த காவி உடையில அவங்க மத்தியில் இருந்தா கூட பரவாயில்லை, அவங்க காவி உடையில இருக்கிறாங்க. அவங்க என்ன பாதையை அவங்க என்ன தேச குற்றமா பண்ணாங்க? மறைக்காதீங்க, பேருந்தை மறைக்காதீங்க, சாலையை மறைக்காதீங்க, என்ன கோரிக்கைனாலும் சொல்லுங்க என்று ஒரு காவல்துறையில் அந்த அதிகாரியாக இருக்கிறவங்க அவங்களுடைய கடமை செஞ்சுருக்கிறாங்க. அப்போ கடமை செய்கிற டிஎஸ்பி அது ரேங்க் என்ன குரூப் 1 கேடர் அவங்களுக்கு இந்த நிலைமைன்னு சொன்னால் சாமானிய மக்களுக்கு என்ன நிலைமை? கொண்டையை பிடிச்சி ஒருத்தர் இழுக்கிறான், ஒருத்தர் சட்டையை பிடிச்சி இழுக்கிறான், ஒருத்தர் கையை பிடிச்சி இழுக்கிறான், ஒருத்தர் அந்த வீடியோ விவரிக்கிறதுக்கே வார்த்தை இல்லை. அப்போ நாடு எங்கே போய் கொண்டிருக்கிறது? காவல்துறை கையில் வைத்திருக்கின்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இதுவரைக்கும் ஒரு கண்டன அறிக்கை கொடுத்துருக்கிறாரா? ஆனால் அந்த சம்பவம் நடந்த அரை மணி நேரத்துக்குள்ளாக நம்முடைய புரட்சி தமிழைய எடப்பாடி எதிர்க்கட்சி தலைவர் காவல்துறையை அன்றைக்கு கையில் வைத்து இங்கிலாந்து ஸ்காட்லாந்து நிகரான காவல்துறையாக தமிழ்நாட்டில் பேரும் புகழும் பெற்றுத்தந்த புரட்சி தமிழைய எடப்பாடியார் அந்த காவல்துறைக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். ஆனால் இதுவரைக்கும் ஆளுநர் கட்சியில் எந்த கண்டனமும் தெரிவிக்கல. 7 பேரை கைது செய்திருக்கிறதா சொல்றாங்க. நான் என்ன கேட்கிறேன், காவல்துறையை காப்பாற்றுறதுக்கு இந்திய ராணுவம் வரணுமா? அந்த காக்கி சட்டைக்கு மரியாதை இல்லையா? அந்த காக்கி சட்டையை பார்த்து இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அது என்ன வாட்ச்மேன் ட்ரெஸ்? அது கண்ணியமிக்க காவல்துறையினுடைய காக்கி அந்த யூனிஃபார்ம் மிடுக்கோடு போட்டிருக்கக்கூடிய அவர்களுக்கு தமிழ்நாட்டில் எப்படி மதிப்பும் மரியாதையும் செல்வாக்கும் இருந்தது? எங்கே போயிருந்தது? ரவுடிகள் கூடாரமாக தமிழ்நாடு மாறி இருக்கிறது. ஆகவே இதையெல்லாம் சீர்திருத்த வேண்டும் என்று சொன்னால் மக்கள் விழிப்போடு இருக்கிறது. தமிழ்நாடு பாடத்திட்டம் குறித்து ஆளுநர் ரவி அவர் விமர்சனம் வச்சிருக்காரு, இவர் பதில் சொல்லியிருக்காரு, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பதில் சொல்லியிருக்காரு. நாங்கள் என்ன கேட்கிறோம், 39 நாடாளுமன்ற திமுகவில் இருக்கிறவங்க நீங்கள் டெல்லியில் போய் பக்கோடா சாப்பிட்றீங்களா, காபி சாப்பிட்றீங்களா, டீ சாப்பிட்றீங்களா, முறுக்கு சாப்பிட்றீங்களா, கடலை மிட்டாய் சாப்பிட்றீங்களா, என்ன சாப்பிட்றீங்க? 574 கட்டங்களாக தர வேண்டிய நிதியை இன்னும் பெற முடிய வசதி இல்லை, யோக்கியம் இல்லை. நீங்கள் திட்டத்துக்கு சவால் விடுற நேரமா இது? உயிர் போகிற நேரத்தில் ஆக்சிஜன் கொடுக்கணும், அதுக்கு நிதி வாங்கக்கூடிய கோரிக்கை வைக்கிறது சொன்னால் நீங்கள் கவர்னர் வாங்க, சுற்றுப்பயணம் வாங்க, நான் இத்தனை தொகுதிக்கு போயிருக்கேன், இத்தனை பள்ளிக்கூடத்துக்கு உங்கள் சாதனையை கேட்கறதுக்கா மக்கள் இருக்கிறாங்க? நிதியை வாங்கி தர யோக்கியதை இல்லை அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. 572 கோடி ரூபாய் கொடுக்கணும்னு புரட்சி தமிழைய எடப்பாடியார் அவர்கள் கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. நீங்கள் அதுக்கு ஒரு முற்றுகை செய்ய வேண்டாமா? நீங்கள் இப்போ நிதி என்ன, இப்போ நிதி தரலன்னு சொல்கிறாங்கல்ல, நீங்கள் எப்படி வாங்குவீங்க? உங்கள் கையில் தான் அதிகாரம் இருக்குது, உங்களுக்கு தான் இந்த 39 நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க, உங்கள்கிட்ட தான் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க, நீங்கள் தான் ஆளுகிற கட்சி. மத்தியில் வெள்ளத்துக்கு நிவாரணம் வாங்க யோக்கியதை இல்லை, உங்கள்கிட்ட நிதி வாங்குறதுக்கே தகுதி இல்லைன்னா நீங்கள் ராஜினாமா பண்ணிட்டு போங்க. யார் நிதி வாங்குறதுக்கு தகுதி இருக்கோ அவங்க ஆட்சி செய்யட்டும். ஏற்கனவே நிதி வாங்கியிருக்கிறவங்க ஆட்சி செய்யட்டும். யார் நிதி வாங்கியிருக்கா? புரட்சி தமிழையா எடப்பாடி அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு 11 மருத்துவக் கல்லூரி வாங்கியிருக்கிறாரு. அப்போ அவர் தானே தகுதியானவர். சாலை அமைப்பதற்கு நிதி வாங்கியிருக்கிறாரு, திட்டம் வாங்கியிருக்கிறாரு, கட்டமைப்புகளை உயர்த்துவதற்கு வாங்கியிருக்காரு. நீங்கள் அடிப்படை கல்விக்கு கூட நிதி வாங்க முடியல, வெள்ளத்து நிவாரணத்துக்கு வாங்க முடியல. ஆனால் அதில் நீங்கள் அவர் மத்திய அமைச்சர் என்ன சொன்னார்? நீங்கள் கவர்னர் சொன்னது சொல்கிறீங்க, நான் மத்திய கல்வித்துறை அமைச்சர் சொன்னது சொல்கிறேன். நீங்கள் அந்த பாடத்திட்டத்துக்கு ஒப்புதல் வழங்குவதா நீங்கள் ஏற்கனவே ஒப்புதல் கொடுத்துருக்குறீங்க, கையெழுத்து போடலை. ஆனால் நீங்கள் ஒப்புதல் கொடுத்துருக்குறீங்க. அதை சொல்கிறது உதயகுமார் இல்லை, மத்திய கல்வித்துறை அமைச்சர் சொல்கிறாரு. அப்போ இது ஏன் உங்களுடைய இரட்டை நாக்கு, இரட்டை வேடம்? அதான் தமிழ்நாட்டு மக்கள் அதான் அவங்க கேட்குறாங்க. நீங்கள் தானே சொன்னீங்க, சொன்னதை செய்யுங்கன்றாங்க அவங்க. இவங்க இப்போ எந்த கல்வி திட்டம் சிறந்த கல்வி திட்டம் வாங்க அப்படின்னு சவால் விடுற நேரம் இல்லை. எந்த கல்வியாவது எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்குற இந்த மக்களுக்கு நிதியை பெற்றுத்தரணும்ல. 522 கோடி ரூபாய் இன்னும் வரலையே, ஜூன் மாதம் வரணும். இப்போ ஜூலை முடிச்சு ஆகஸ்ட்டில் போய் செப்டம்பரில் போயிட்டான், இன்னும் வரல பணம். எப்படி சம்பளம் கொடுக்க போகிறீங்க? எப்படி கட்டமைப்பு பண்ண போகிறீங்க? எப்படி நடத்த போகிறீங்க? என்ன செய்ய போகிறீங்க?
ஏற்கனவே கஜானா காலி. உங்க இளவரசனுக்கு பட்டம் சூட்டுவதற்கு கஜானா காலி. அரசு கஜானா கவலைக்குரியதாக இருக்கிறது. நான் வேண்டுமானாலும் சொல்லுகிறேன், எந்த இடத்துல வேண்டுமானாலும் சொல்லுகிறேன். ஏன்னா உங்களுக்கு நிர்வாகம் செய்ய தெரியல. கடன் உயர்ந்திருக்கிறது. இந்தியாவிலே அதிக கடன் வாங்குகிற மாநிலம் தமிழ்நாடு. ஆகவே இன்றைக்கு செயல்படாத அரசு, முடங்கி போயிருக்கிற அரசு திமுக. இந்த மாதிரி அனுமதி வழங்கல விவசாயிகள் அவர் ஆக்கிரமிச்சு இந்த மாநாடு நடத்தப்படும். இவங்க என்ன வானத்தோடு நடத்தினாங்களா? இது வரைக்கும் திமுக மாநாடு எல்லாம் எங்க நடத்தினாங்க? எல்லாரும் ராக்கெட்ல போய், ஹெலிகாப்டர்ல போய் வானத்தில் நடத்தினாங்க? பூமியில தான் நடத்துவாங்க. ஏன்னா நாட்டில் அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவர் ஒரு முதல் மாநாடு நடத்துறாரு. அதுக்கு நீங்க இத்தனை பாடுபடுத்துனீங்கன்னா ஜனநாயகம் எங்க இருக்குது? இதெல்லாம் எங்க போறது? அதைத்தான் தலைவரை நான் இதுக்கு விளக்கம் சொல்லுங்க முதலமைச்சரை. 900 கோடியை கோட்டு சூட்டு போட்டு போட்டோ சூட்டு நடத்துற நீங்க ஈட்டிட்டு வந்த தொகை 900 கோடி. உங்க நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் ஜெகத் தர்ஷகன் அவர்களுக்கு அமலாக்கத்துறை 908 கோடி ரூபாய் அபராதம். அப்ப சொத்து மதிப்பு எவ்வளவு? சிங்கப்பூர்ல, சிலோன்ல. அதுக்கு பதில் சொல்லுங்கன்னா முதலமைச்சர் பதில் சொல்லியிருக்காரு, ஜெகத் தர்ஷகனுக்கு கலைஞர் விருது தரோம். இதுதான் பதில், வேற என்ன பதில்? சென்னை தொடர்பாக வெள்ளை வெளியிடணும். அதே நேரத்தில் திருமாவளவன் மதுவுக்கு எதிராக மாநாடு நடத்திருக்காரு. காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்காரங்க பூரா போக்குவரத்து துறைக்கு போராட்டம் பண்ணியிருக்காங்க. இது கூட்டணி கட்சிகள் திமுக எதிரான போராட்டமா இல்ல சீட்டுக்கான பேராட்டமா, பேரமாட்டமா? இதுக்கு எனக்கு ஏதாவது சம்மந்தம் கேள்வி கேட்குறீங்க. இதுக்கு எனக்கு ஏதாவது சம்மந்தம் கருத்து சொல்லணும்னா சம்மந்தப்பட்டதான் கருத்து சொல்ல முடியும். சம்மந்தம் இல்லாத நான் எப்படி கருத்து சொல்ல முடியும்? சொன்னவர் அவரு, ஏன்னா போராட்டம் நடத்தவர் அவரு. அவர்கிட்ட போய் கேளுங்க, ஏன் சார் இவ்வளவு நாள் போராடல, இப்போ ஏன் போராடுறீங்கன்னு கேளுங்க. என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் எப்படி பதில் சொல்றது? எனக்கு நான் மாறுன்னு சொன்னோன்னா அவர்கிட்ட போய் கேட்பீங்க, அவர் மாறாதும்பாரு. இதுதான் வேலை. நாங்கள் வியூகத்தை வெளியே சொல்லுவாங்களா? தேர்தல் வியூகத்தில் ஏந்தது இதெல்லாம் ராஜ ரகசியம். அதெல்லாம் வெளியே சொல்ல மாட்டாங்க. நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கும். 2 நாளைக்கு பேசும்போது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வர்ற சட்டமன்ற தேர்தலில் 60,000 ஓட்டு கூடுதலாக்கிறதுக்கான வேலைகள் நடந்துக்கிட்டு அதுக்கான வேலையில பாருங்க. எதிர்கட்சி எல்லா ஊழலும் வச்சாலும் அதை முறியடிக்கிற சக்தி எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமா ஆமா, சக்தி இருக்கு. இல்ல முறியடிக்கிற வேலை பாக்குறாங்க, எல்லாரும் பாக்குறாங்க. அவருக்கு முக்காடு போடுறதுக்கு எல்லா வேலையும் பார்க்குறாங்க. இதெல்லாம் ஆணவமான பேச்சு தம்பி. நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க மதுரைக்கு? நீங்கள் இங்கே ஒரு இது கட்டியிருக்கிறீங்களா? இந்த அவர் சொல்கிறாரு இங்கே கட்டியிருக்கிறீங்களா? அது எதுக்கு தம்பி? பாரம்பரியமான வாடிவாசல் மண் வாசனையோடு இருக்கு, அங்கே நடத்துகிறாங்க. அது தடை ஏற்பட்டப்பட்ட முதலாக ஒரு 100 ஆண்டு காலத்தில் அந்த வரலாற்றில் ஒரு முதலமைச்சர் நேரடியாக வாடிவாசலுக்கு பச்சை கொடி காட்டி அதை தொடங்கி வைத்த பச்சை தமிழர், புரட்சி தமிழர் எடப்பாடியார். இன்னும் அந்த கல்வெட்டு இருக்கு. ஒன்றிய செயலர், எம்எல்ஏ, நாங்கள் அமைச்சராக அந்த கல்வெட்டு வச்சிருக்கிறோம். நீங்கள் திடீர்னு கொண்டு போய் ஒரு மைதானம்னு சொன்னால் இது வருஷம் பூரா நடத்துகிற விளையாட்டு போட்டி அல்ல. இது மண் வாசனையை, பாரம்பரியத்தை, வீரத்தை, விவேகத்தை உலகத்துக்கு சொல்லுகிற ஒரு விழா. இதை போய் நீங்கள் அப்படி கட்டி போட்டு அந்த பணம் கரண்ட் பில்லு கூட கட்ட முடியாமல் பத்திரிகையில் வந்துச்சு. இன்னொன்று நூலகம். இப்போ எல்லாமே டிஜிட்டலில். இப்போ இந்த ஃபோன் நீங்கள் எங்களுக்குள்ளேயே இருந்து நீங்கள் டெல்லி வரைக்கும் பேசிடுறீங்க, எல்லாமே படிச்சிடுறீங்க. நூலகம் டிஜிட்டல் இது வந்துருச்சு. நீங்கள் உங்கள் அப்பா பேர் இருக்கணுன்றதுக்காக ஒரு நூலகத்தை திறந்தீங்க. இதை தவிர மதுரைக்கு என்ன செஞ்சுருக்கிறீங்க? மெட்ரோ ரயில்னு அறிவிச்சிங்க. நாங்கள் கொண்டு வந்த அந்த திட்டத்தை நீங்கள் அறிவிச்சிங்க. இது வரைக்கும் அதில் ஏதாவது ஒரு கல் எடுத்து போட்டுக்கிட்டீங்களா? எங்கள் பக்கத்தில் இருக்கிற மாநிலத்தில் மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு சாங்ஷன் கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு ரோசை வர வேணாமா? கோவம் வர வேணாமா? ஆத்திரம் வர வேணாமா? வயிறு எரிய வேணாமா? பக்கத்தில் இருக்கிற மாநிலத்துக்காரங்க வாங்கிட்டு போயிட்டாங்களே கர்நாடகாவில்.
நீங்க வந்து வாங்கிட்டு போயிருக்கீங்க. சொல்லுங்க. எல்லாமே வந்து அரசு தான் இதை செய்யணும் அப்படின்னா ஒரு எதிர்கட்சியா தமிழ்நாட்டு மக்களுக்காக நீங்க இறங்கிய போராட்டம் பேட்டி கொடுக்கறது அறிக்கை கொடுக்கறது என்ன செய்யணும் சொல்லுங்க. மறிக்கலாமா? இப்ப போய் இந்த கனிம வளத்தை லாரியை போய் நாங்க மறிக்கிறோம். நீங்க உங்களுக்கு போடுறீங்களா? நீங்க இந்த அலங்காநல்லூர் ஆளை மூடி கிடக்கு. நாங்க 23 கோடி ரூபாய் கொடுத்தோம். நீங்க கோபத்தோட கேட்குறீங்க. சன் டிவினால உங்களுக்கு கோவம் ஒரு அளவு மாற்றி இருக்குல்ல, அது ராஜ விசுவாசம் உங்களுக்கு. நான் என்ன சொல்றேன், அலங்காநல்லூர்ல நாங்க வந்து போராட்டம் நடத்தினோம். நாங்க 23 இல்ல, நீங்க போட்ட செய்தி வேற. நீங்க லண்டன் போனவரை பத்தி போட்டீங்க. அலங்காநல்லூர் போட்டதை நீங்க போடுங்க. நான் வந்து நான் சொல்றேன், நாங்க வந்து இங்க வந்து அலங்காநல்லூர்ல 23 கோடி ரூபாய் நாங்க கொடுத்தோம். நீங்க உங்களுக்கே தெரியும். நீங்க இந்த மண்ணின் மைந்த இல்ல, நீங்க மண்ணின் இல்ல போராட்டத்தை தான் கேட்குறீங்க. இல்ல, நீங்க தான் போராடுறீங்க. நீங்க போராட்டம் நடத்துமா அதிமுகன்னு சொல்றீங்க. இருங்க பிரதர், நீங்க போராட்டம் நடத்துமா அதிமுக? மின்சார கட்டணத்துக்கு நடத்தியிருக்கிறோம், சட்ட ஒழுங்குகளுக்கு நடத்தியிருக்கிறோம், மதுல நடந்த ஊழலுக்கு நடத்தியிருக்கோம், பாட்டிலுக்கு 10 ரூபா வச்சு 10 கோடி ரூபாய்க்கு மேல எல்லாமே மாநில அரசை கண்டிச்சு தான் நடந்ததே தவிர மத்திய அரசை கண்டிச்சு எதுவும் போராட்டம். மாநில அரசு தான் சார் இதுக்கு பொறுப்பு. நாடாளுமன்ற தேர்தல் முடிச்சு போச்சு. அவர் பிரதமரை தேர்ந்தெடுத்தாச்சு. 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் இனி பாரத பிரதமரை தேர்ந்தெடுப்பாங்க. இப்ப நடக்க போறது சட்டமன்ற தேர்தல். இதுக்கு தேர்ந்தெடுக்க போறது முதலமைச்சர். இந்த முதலமைச்சருக்கு தான் மக்களுக்கான போராட்டம். நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க கோவப்பட வேண்டாம், ஆத்திரப்பட வேண்டாம். நானும் சொல்றேன், நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு போச்சு. பாரத பிரதமரை தேர்ந்தெடுத்துட்டாங்க. யாரை தேர்ந்தெடுத்தாங்க? 39 பேரை உங்க கையில தான் கொடுத்துருக்குறாங்க. எங்க கையில கொடுத்துருந்தாங்க 39 பேரை. நடமாட முடியாத அளவுக்கு நாங்கள் போராட்டத்தை ஏற்கனவே நடத்தி இருக்கிறோம். காவேரியில் 22 நாள் புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் நாடாளுமன்றத்தை முடக்க வச்சு தான் காவேரி உரிமையை பெற்றோம். அது மத்திய அரசுல கூட்டணியில் இருக்கிற போதே. நீங்க கூட்டணியில் இல்லாத போதே போராட மாட்டீங்களா? 39 பேர் போக வர பக்கோடா சாப்பிட, முந்திரி பக்கோடா சாப்பிட வந்துடுறீங்க. அப்புறம் எப்படி நம்ம உரிமையை நிலைநாட்ட முடியும்? இப்போ அதிகாரத்தில் நீங்கள் கடிதம் எழுதிட்டு அவர் அமெரிக்கா போயிட்டாரு. எப்படி பணம் வரும்? பிள்ளைங்க எப்படி ஸ்கூலுக்கு போவாங்க? நீங்கள் தானே அதிகாரத்தில் இருக்கிறீங்க. நீங்கள் தானே அதை வந்து கேட்கணும். நாடாளுமன்றத்தில் நாங்கள் பேச முடியாது, நீங்கள் தானே பேசணும். நான் மக்கள் மன்றத்துக்கு நீங்கள் போராட்டத்தை எடுத்துட்டு போவீங்களா தான் போவோம், தொடர்ந்து மக்களுக்கான அநீதி எங்கே நடந்தாலும், எப்படி நடந்தாலும், எந்த வடிவத்திலே நடந்தாலும் அதை தட்டி கேட்கிற மன உறுதியும் நெஞ்சுறுதியும் கொண்ட ஒரே தலைவர், ஒப்பற்ற தலைவர், 8 கோடி தமிழர்களுடைய பாதுகாவலர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி தலைமையில் நடக்கும். அது மக்களுக்கான போராட்டமா நடக்கும். என் தம்பி நீ கொஞ்சம் கோவப்படுறான்.